السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒய்எம்சிஏ இந்த பகுதியில மொத்த மதரசா சில நல்லவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டு 7-8 மாதங்கள் ஆகின்றன. அல்லாஹ் ஒரு நிலையோட அந்த 7 மாதங்களே இவ்வளவு பெரிய ஒரு முயற்சி, நல்ல ஒரு சக்சஸ். மாஷா அல்லாஹ். நிர்வாகிகள் இஸ்லாமார்கள் மிகவும் உழைப்பு செய்கிறார்கள். டிநகர் இஸ்லாமிக் வெல்ஃபேர் அசோசியேஷன் நிர்வாகத்தின் ஆலோசனையின்றி இயங்கக்கூடிய இந்த நிர்வாகிகளுடைய மதரசா அல்ஹம்துலில்லாஹ் பாடசாலை ஆரம்பித்து 8வது நாள் நடந்து கொண்டிருக்கின்றது. முக்கியமாக நம்ம இந்த ஒய்எம்சிஏ நகர பள்ளிவாசல் பகுதியில வாழக்கூடிய சில இளைஞர்களுக்கு மத்தியிலே போதைப்பொருள் போன்ற கஞ்சா போன்ற பழக்க வழக்கங்கள் பரவி கொண்டிருக்கின்றது என்ற செய்தி நிர்வாகத்திற்கு வந்த உடனேயுமே இந்த மதரசா நிர்வாகம் உடனடியாக நான் ஒரு ப்ரோக்ராம் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய சலீல் முனீர் ஹசரத் அவர்கள், அதே போல ஒய்எம்சி நந்தனம் பள்ளிவாசனுடைய ஜாஃபர் சாதிக் ஹசரத் அவர்கள், ஷாவுல் ஹபீப் ஹசரத் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் நாம் அழைத்து இன்ஷா அல்லாஹ் ஒரு ப்ரோக்ராம் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தோம். அல்லாஹு தாலா அதே போல அல்லாஹ்வை கபூல் செய்திருக்கிறான். இன்னைக்கு சர்வ சாதாரணமா அல்லாஹு தாலா குர்ஆன்ல மதுவை பத்தி அல்லாஹ் தாலா முடிவு செய்யும். பொதுவாகவே இஸ்லாத்தினுடைய மார்க்கம் இருக்குது 5 வகையான பாதுகாப்புகளை உள்ளடக்கியதாக மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அனைத்தும் 5 வகையான பாதுகாப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கும். முதலாவது ஹிஃபாதத்து மார்க்க பாதுகாப்பு, 2வது ஹிஃபாதத்து நஃப்ஸ் உயிர் பாதுகாப்பு, 3வது பொருள் பாதுகாப்பு, 4வது அறிவு பாதுகாப்பு, 5வது வம்சம் பரம்பரை பாதுகாப்பு. இந்த 5 பாதுகாப்புகளுக்கும் எதுவெல்லாம் இடையூறாக இருக்குமோ அது அனைத்தையும் மார்க்கம் தடை செய்திருக்கிறது. மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட சில விஷயம் உயிருக்கு பாதிப்பாக அமையலாம். மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட சில விஷயம் நம்முடைய பொருளாதாரத்திற்கு பாதிப்பை உண்டாக்கலாம். அந்த வரிசையில் தான் மது, அது சார்ந்த போதைப் பொருட்கள் அனைத்தையுமே மார்க்கம் தடை செய்திருக்கின்றன. அல்லாஹ் போதைப் பொருளை மதுவை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது பாவங்களுடைய வரிசையில் அல்லாஹ் சொல்லல, மாறாக பாவத்தை விட மிக கொடிய பாவம் ஒருமுன் அதையும் என்று சொல்லக்கூடிய மகத்தான பாவம், அப்படியான அந்த இஷ்டம் அல்லாஹ் தான் உதவி செய்வான். இன்னமல் ഖம்ரு வல் மைஸிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். மது, சூதாட்டம், சிலை கற்களை வணங்குவது, அம்புபடி பார்த்து அம்புபடியை எரித்து அதன் மூலமாக முடிவெடுப்பது, இதுவெல்லாம் ஷைத்தானுடைய அசுத்தமான செயல்களிலும் கட்டுப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா மதுவை அந்த ஷிர்க் அந்த வரிசையில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்யறான். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த மது அல்லாஹ் ஹராமாக்குறது என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்லுவான், அதாவுல் பக்தா, குரோதம் பகைமையை உண்டாக்கி விடும். இன்னைக்கு வந்தவாசியில் ஏற்பட்ட மழையா இருக்கட்டும், வாணியம்பாடியில ஏற்பட்ட 7 பிள்ளையுடைய கண்ணுக்கு முன்னால தன்னுடைய தகப்பனை வெட்டி கொடுறாங்க. அதே மாதிரி சாத்தாமலத்துல வெட்டி கொடுறாங்க. என்ன காரணங்களுக்கெல்லாம் நம்முடைய முஸ்லிம்களே ஏஜெண்டாக இருந்து கஞ்சாவை சப்ளை செய்யறாங்க. அதை தடுக்காம ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அதை தெரிஞ்சு கொண்டு அவங்கள கொலை செஞ்சிட்டாங்க. இப்ப இந்த மதனுடைய இது சார்ந்த போதை பொருட்கள் அனைத்துமே பகைமையை ஏற்படுத்தி கொலைவரை கொண்டு போய் விட்டு கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வன்மையாக கண்டிக்கின்றான். இந்த மது வந்து உம்முல் ஹபாய், எல்லா பாவங்களுக்கும் தாய் மது. அப்படி இருக்க இந்த மதுவை விட மிக கொடிய ஒரு பொருள் தான் கஞ்சா. அஜ்மஅல் உலமாஉல் முத்தகத்திமுன் வல் முஆஸிரூன், முற்கால உலமாக்கள், தற்கால உலமாக்கள் எல்லோருமே இந்த கஞ்சாவை ஹராமாக்கி வைத்திருக்கிறார், தடுத்திருக்கின்றார். ஹாஷியா இப்னுல் ஆபிதீன்ல பதிவு செய்யப்பட்ட ஹனஃபி மذهபுடைய கிதாப் யஹ்ருமு அக்லுல் ஹஷீஷி வல் அஃபியூன், கஞ்சா அபி போன்றவைகளை பயன்படுத்துவது ஹராம் என்பதாக ஹனஃபி மذهபுடைய கிதாபில் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் வந்து இமாம்கள் சொல்றாங்க, அதாவது 4 மذهபுகள்
வாழ்ந்த 4 இமாம்கள் வாழ்ந்த அந்த காலத்துல இந்த பொருள் வரல. மாறாக தாத்தாரியர்கள் வாழ்ந்த காலத்துல ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டுடைய கடைசியிலையும் 7ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்திலையும் இந்த வழக்கம் உருவாகி இருக்கிறது. நீங்க சவால் முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகள்ல ஒரு ஊர், முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு ஊர்ல முஸ்லிம் ஸ்கூல்ல இன்டர்வியூல ஒரு மரத்துக்கு கீழே ஒன்று போடுறாங்க இல்லைங்க. அந்த ஸ்கூலுடைய காம்பவுண்டுக்கு வெளியில் இருந்து 40 வயது வலிக்கத்தக்க ஒரு மாற்று வீட்டு போடுறாங்க. அதை அப்படியே கழிச்சு குடிக்கிறாங்க. பார்த்தா அது கஞ்சா அந்த குடும்பத்துல இருக்கு. என்னன்னு விசாரிச்சா அந்த ஒரு 200 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் ஆசைப்பட்டு ஒரு தவறான இடத்துல கொண்டு வந்து சட்டம் பண்ணுது. இந்த விஷயத்தை உலமாக்களுடைய கூட்டத்தில் சொல்லும் பொழுது ஒரு ஆளையும் சொன்னார். ஏன் ஒரு ஊருங்க சென்னையில் பிரபலியமான முஸ்லிம் ஸ்கூல், அங்க திடீர்னு செக் பண்ணாங்க. பார்த்தா ஒரு பையனுடைய பேக்கில கஞ்சா பொடி இருந்துச்சு என்பதாக சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் இது. அதாவது தமிழக கணக்கெடுப்புல பார்த்தீங்கன்னு சொன்னா 2014 6 லட்சம் பேர் அடிமையா இருந்தாங்க கஞ்சாவுக்கு. 2021 3 கோடி பேர் இது அடிமையா இருந்தாங்க. 6 லட்சம் எங்களுக்கு 3 கோடி எங்க இருக்கு. எவ்வளவு ஃபாஸ்டா பரவிட்டு இருக்கு பாருங்க. புள்ளி விவரம் சொல்லுது 3% 22% மக்கள் என்ன செய்யறாங்க, இதுல அடிமையா இருக்கிறாங்க. 22% பேர். அப்ப 4 பேர் ஒரு ஆண் இந்த மதுவுக்கு இந்த கஞ்சாவுக்கு என்ன சொல்லிக்கிறாங்க, அடிமையா இருக்கிறாங்க, அதனுடைய பழக்கத்தில் இருக்கிறாங்க என்பதாக சொல்றாங்க. இன்னைக்கு சில பேரு மதுதான் தராம வீடு எந்த மாதிரி விஷயங்களா பிரச்சனை இல்லை அதெல்லாம் கூடுன்னு சொல்றாங்க. அப்படி இல்ல, ட்ரக் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அது ஒரு அறிவிப்பு இருக்குது. அதாவது போதை ஒழிப்பு அந்த ஆர்கனைசேஷன் சொல்லுது 26 பொருட்களை பட்டியல். இந்த 26 பொருள் உலக சொல்ல குர்ஆன் ஹதீஸ்ல வரல. யார் சொல்றா இத? ட்ரக் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. 26 பொருளை எழுதிட்டு இந்த 26 பொருளை போதை இருக்குது, எனவே சாப்பிடுவது சட்டப்படி குற்றம் என்பதாக வெளியிடுறாங்க. அதுல ஒண்ணு இது வீர். எனவே நாம் இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா நம்முடைய முன்னாள் வாழ்ந்த இளைஞர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, சகாபாக்களுடைய காலத்துல எப்படி நீங்க சொன்ன சுகாதாரம் மிகச்சிறந்த ரோல் மாடல் வாழ்ந்திருக்காங்க நம்முடைய இளைஞர்கள். தாரிக் பின் ஜியாத் 3 வருஷம் கழிச்சு ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு தாரிக் பின் ஜியாத் என்ன செய்யறாங்க, படையெடுத்து வர்றாங்க. அவங்களுடைய படைத்த எல்லாருக்கும் 30 வயசு, அதுக்கு கீழே உள்ள வயசு தான். எல்லாரும் இளைஞர்கள் வாழ்ந்தது அங்க வாழ்ந்து இருக்கிறாங்க. அந்த ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அந்த ஸ்பெயினில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுல இந்த இளைஞர்களை பற்றி பதிவு செய்யறார். நசலபி அவுதினா கௌமுன், எங்க பூமியில சில வாலிபர்களுடைய கூட்டம் வந்து இறங்கி இருக்கிறாங்க. லானகிரி நான் அறிய மாட்டோம். அவங்க அவங்க வானத்திலிருந்து இறங்கினவங்களா அந்த பூமியிலிருந்து முளைச்சவங்கன்னு தெரியல எங்களுக்கு. அந்த அளவுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அவங்கள்ட்ட. அவங்களுடைய நல்ல குணங்களை, அவங்களுடைய நல்ல நடத்தைகளை, அழகான செயல்பாடுகளை என்ன செய்யற அவர் விவரிக்கிறார். தன்னுடைய நாடு பறிகோணத பண்டிகைலாம் எழுதுறவர் என்ன எழுதுறாருங்க அவரு, முஸ்லிம் இளைஞர்கள் எப்படி வாழ்றாங்க, எவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை. அப்ப நம்முடைய இளைஞர்களுடைய முன்னோடிகள் எல்லாம் மிகச்சிறந்த ஒரு ரோல் மாடலாக திகழ்ந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி நம்முடைய வாலிபர்கள், இளைய சமுதாயம், குழந்தைகள் உருவாவதற்காக வேண்டிதான் இந்த மக்களுடைய நிர்வாகி உங்களுடைய முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில நம்முடைய இந்த சபையில் முதலாவதாக கட்டியக்கூடிய ஒய்எம்சிய நந்தனம் மஸ்தினுடைய தலைமையுமா அவங்க மாஷா அல்லாஹ் ஹைதராபாத்ல ஹாஃபிலாகி ஆலிமாகி அங்கேயே மேற்படிப்பு படித்து மாஷா அல்லாஹ் இங்கே பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ரொம்ப அற்புதமான விளக்கங்களை கொடுத்தாங்க சார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 15 தஃசீர் செய்வாங்க. அவ்வளவு தெளிவாக. சில பேருக்கு உருது நல்லா செய்வாங்க, தமிழ்ல வர. சில பேர் தமிழ்ல பயன் செய்வாங்க, உருது அந்த மாதிரி வராது. ஆனா ஜஃபர் சாதிக் ஹசன் அவங்க ரெண்டுமே சமமா, ரெண்டுமே கேட்கறது ரொம்ப அருமையா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆயுள்ல நல்லா வரக்கச் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் தங்களுக்கு முன்னால் ஒரு 10-15 நிமிடங்கள் தங்களுக்கு முன்னால் பேசுவாங்க.